Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சிம்பிளான டாபிக் தான். அதாவது நான் ப்ரீவியஸா டாபிக்லாம் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் பேக்ல அப்படினா அதாவது டூரிங் பைக் வந்து 1 to 2 lakhs கேட்டகரி அப்புறம் 2 to 3 lakhs அப்படிலாம் வந்து வீடியோ விட்டுறோம். ஸோ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா வந்து பிரேக் பண்ற மாதிரி ரொம்ப லோ சிசி பைக்ஸ் பிலோ 100 cc அந்த மாதிரி பைக்ஸ்ல எடுத்து நம்ம டிராவல் போக முடியுமா, அப்படி போனால் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணி சேஃபாக வந்து நம்ம டிராவல் பண்ணுறோம்ன்றத வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லோ சிசி பைக்ஸ்னால் வந்து சிம்பிளான கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிளாட்டினா, ஸ்டார் சிட்டி, ஸ்கூட்டி, டிவிஎஸ் 50 இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் எடுத்து ட்ராவல் போகிறீங்கன்னா போக முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். அதாவது ஒரு 1000 cc பைக்கோ 500 cc பைக் தான் ட்ராவல் போக முடியும் அப்படின்னு கிடையாது. நீ எந்த சிசி பைக் எடுத்து ட்ராவல் போகலாம். அப்படி போகும்போது நீ என்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுற சிம்பிளான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மலாக லோ சிசி பைக் இப்போ வந்து 100 cc பைக்குனா வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு லிக்விட் கூல்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏர் கூல்டாக தான் இருக்கும். ஸோ இன்ஜின் வந்து நல்லாவே ஹீட் ஆகும், ஜாஸ்தி ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிரேக் எடுக்கணும். நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டரோட ட்ரிப் போகிறதா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆர் 1.5 hours வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருங்க இன்ஜினுக்கு. நீங்கள் அதை ரெஸ்ட் கொடுக்காம கண்டிப்பாக வந்து ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஓவர் ஹீட் ஆகிட்டு இன்ஜின் வந்து கண்டிப்பாக சீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு கேப் ஒரு 1 hour ஆர் 1.5 hours வந்து கண்டிப்பாக கேப் எடுங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்க. அப்புறம் இன்னொரு செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். என்ன வந்துட்டு வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகுது, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு போகிறது. அந்த பைக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து அவங்க வந்து ஒரு 90 or 100 தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து ரீச் பண்ணாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு 50 or 60 ஒரு மேக்ஸிமம் 70 அந்த ரேஞ்ச் வந்து ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடு போகாமல் ஆவரேஜான ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்கன்னா வண்டி ஓவர் ஹீட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டா வந்துட்டு இப்போ லோ சிசி பைக்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து பிரேக்கிங் எல்லாம் வந்து டிஸ்க் பிரேக் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. நார்மலாக ட்ரம் பிரேக் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரிப்பட்ட இது எப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடு போயிட்டாலே வந்துட்டு என்னன்னா உங்களால் பிரேக் கண்ட்ரோல் ரொம்ப நிற்காது. ஸோ வந்து ஆக்சிடென்ட் காஸ் பண்ணுறோம், ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீட் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பிரேக் வந்து நீங்கள் ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ட்ரம் பிரேக் வந்து என்ன மாதிரி இருக்குது, ரொம்ப வந்து வியர் ஆகிடுச்சா இல்லை வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க மாதிரி செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து புது பிரேக் பேடே வந்து போட்டு போங்க. அப்புறம் வந்து பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போங்க, அதுவும் பெஸ்ட்டு. திரும்ப அடுத்த இன்னொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டா வந்துட்டு நாலாவது பாயிண்ட்டாக பார்த்துட்டு வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குற லைட் வந்து பயங்கரமாக பெரிய ஒரு பிரைட்னஸ் இருக்காது, மீடியமாக பிரைட்னஸ் தான் இருக்கும் நார்மலாகிட்டு. ஸோ வந்து அது வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு நைட் டைமில் போகும்போது ஓவர் சேம் தான், அதே ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. ஏன்னா வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது வந்து குறுக்க வந்தால் கூட நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிரேக் வந்துட்டு அடிச்சா உடனே ஸ்பாட்டில் நிற்காது. ஸோ வந்து ஓவர் ஸ்பீடு போகாமல் நைட்டில் வந்து மீடியமான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள் லைட் பிரைட்னஸ்க்காகவே. அப்புறம் வந்துட்டு இல்லை உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபாக் லாம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அடுத்த 5வது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பார்க் பிளக். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் லோ சிசி பைக்னா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு சடனாக வந்து ட்ரிப் போக மாட்டீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ண பைக்காக எடுத்துகிட்டு போவீங்க. அப்படி போகும்போது என்ன ஸ்பார்க் பிளக் வந்து ஓவராக யூஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிங்க. ரொம்ப வந்துட்டு ஸ்பார்க் பிளக் தாங்க மாட்டது செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்சால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து கேரி பண்ணிட்டு போகிற, அது பெரிய வெயிட் கிடையாது, சிம்பிளாக பேக்கெட்டில் போகிற நிற்கிற ஒரு ஐட்டம் தான். ஸோ வந்து ஸ்பார்க் பிளக் வந்து எக்ஸ்ட்ரா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் அடுத்த 6வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கண்டிப்பாக பஞ்சர் ஆகிடுச்சுலாம் வந்து ரொம்ப வந்து நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு டியூப்லெஸ் டயராக தான் பெஸ்ட்டு. இல்லை டியூப் டயராக தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புது டயராக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து தேஞ்ச டயரெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்து ட்ரிப்பு போகிறீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து பஞ்சர் ஆகிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு புது டயராக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வந்துட்டு இந்த லோ சிசி பைக்கில் எந்த பைக் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் வந்து டயர் வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் எடுத்துகிட்டு போகணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த லோ சிசி பைக் வந்து டயர் வந்துட்டு புது டயர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வந்து லோ சிசி பைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து நீங்கள் வந்து 10 லிட்டர் 15 லிட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து டேங்க் கொடுக்க மாட்டாங்க, மீடியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பெருசாக வந்து கேன் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து லடாக் ட்ரிப் போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேன்லாம் தேவைப்படும். மீடியமாக ஒரு ட்ரிப் வந்து வந்துட்டு ஜஸ்ட் வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணிங்க. ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து ஃபுல் டேங்காகவே எடுத்துகிட்டு போங்க. வந்துட்டு எங்கே நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்தாலுமே வந்துட்டு உங்கள் டேங்க் வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா எப்படினாலும் லோ சிசி பைக்னா மைலேஜ் கூடவே கிடைக்கும் தான், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டேங்கை வந்து ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு சஸ்பென்ஷன். கண்டிப்பாக வந்து இவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய சஸ்பென்ஷனாக இருக்காது, மீடியமான சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆயில் லீக்கேஜ் சஸ்பென்ஷனை வந்து ஆயில் லீக்கேஜ் ஃப்ரண்ட் ஆர் பேக்கில் வந்துட்டு ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த சீல் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது மாதிரி இந்த அந்த சஸ்பென்ஷன் வந்து மீடியமாக சஸ்பென்ஷன் கொடுக்குறதுனால என்ன ரொம்ப வந்து நீ ஆஃப் ரோடிங் பண்ணாதீங்க. ட்ரிப்பு போகிறதுனா மீடியமான ட்ரிப் போகலாம், அதுக்காக வந்து ஆஃப் ரோடிங் ட்ரிப்பெல்லாம் வந்து இந்த பைக்கில் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு சஸ்பென்ஷன் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு போகிற விட நீங்கள் ஆஃப் ரோடு பண்ணுறதுனால வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து அங்கே வந்துட்டு நம்ம ட்ரிப்பே ஸ்பாயில் ஆகிடும், ஃபுல்லாக வந்து மெக்கானிக் ஷாப்பில் தான் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆஃப் ரோடிங் எல்லாம் வந்துட்டு இந்த லோ சிசி பைக்கில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க.
அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டூல் கிட்ட வந்து கேரி பண்ணிட்டு போகிற பெஸ்ட்டு. ஏன்னா இந்த பைக்கில் நீங்கள் ஹை சிசி பைக்காக தான் டூல் கிட் கேரி பண்ணி தான் ஆகணும். பட் வந்து சிம்பிள் இந்த மாதிரி லோ சிசி பைக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா கூட வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் சின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பார்க்கில் மாற்றுறது இருக்கலாம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டூல் கிட்ட வந்து கேரி பண்ணிட்டே போங்க, அது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து லோ சிசி பைக்குனா கண்டிப்பாக வந்து ஓவர் ஹீட் ஆகும். இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் லோ கிரேடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடுங்க. வந்துட்டு லாஸ்ட் நம்ம எப்போ மாற்றணும், நம்ம அந்த ட்ரிப்பு போகிற வரைக்கும் தாங்கவும் செக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா லோ சிசி பைக்னா வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் ஒரு 1 லிட்டர் தேவைப்படும், அதுக்குலாம் தேவைப்படும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஆக போகிறல கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறாகும். ஸோ ரொம்ப வந்து அதை பற்றி திங்க் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. இது மாதிரி லோ சிசி பைக்னால் நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணால் விட்டுருப்போம். மேக்ஸிமம் வந்து சின்ன இந்த லோ சிசி பைக்கில் பார்க்குற ஒரு ப்ராப்ளம் என்ன வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் போனே வந்து ஒர்க் ஆக போயிடும். ஏன்னா வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர் வந்து ஒர்க் ஆகாது, இல்லை வந்து ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆக போயிடும். ஸோ அந்த மாதிரி பட்ட இருக்கிற பைக் எடுத்து நீங்கள் லாங் ட்ரிப் போகாதீங்க. மேக்ஸிமம் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்க உங்களால் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஸ்பீடு போயிட்டீங்களா, நீங்கள் நினைப்பீங்க ஒரு 30-40 தான் போயிட்டு அப்படின்னு பார்த்தா அது ஒரு 50-60 இருக்கலாம். ஓவர் ஸ்பீட் போகும்போது ஹீட் ஜாஸ்தியாகும். அதுக்காக தான் அது மாதிரி ஃபியூல் வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ வந்து ஃபியூல் டவுன் ஆகிட்டு தெரிய வராது. நீங்கள் வந்து நார்மலாக அந்த மாதிரி ஃபியூல் கேஜ் வந்து ஃபால்ட் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக போகிற வழியில் வந்துட்டு ஃபியூல் வந்துட்டு ஃபுல் எம்டி ஆகிட்டு அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற பைக் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிளியராக வந்து கிளச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது. இப்போ வந்துட்டு அந்த கிலோமீட்டர் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிற மாதிரி பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகிற மாதிரி பட்டதை வந்துட்டு மாற்றி எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு செயின் லீவ் நான் லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக தான் போட்டிருந்தேன். செயின் எப்படி மெயின்டைன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அது வந்துட்டு ஹை சிசி பைக் கிடையாது, லோ சிசி பைக் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செயின் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ லோ சிசி பைக்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து செயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக வந்து வெளியே தெரியாமல் வச்சிருப்பாங்க. ஸோ கவராக தானே இருக்குது, நமக்கு வந்து ஒரு டஸ்ட் ஆகாது, நம்ம அதை மெயின்டைன் பண்ண வேண்டாம் விடாமல் நீங்கள் ட்ரிப்பு போகிறதா இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக செயினை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணி அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் வந்து செயின் லாங் ட்ரைவ் போகும்போது செயினை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரிப்பு போகிறதா இருந்தால் எந்த பைக்காக இருந்தாலும் லக்கேஜ் வந்து கேரி பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து மினிமம் லக்கேஜ் கேரி பண்ணுறது. அதுக்காக ரொம்ப வந்து நம்ம 5 நாள் ட்ரிப் போகிறோம்னா 10 செட் ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு ஓவராக கேரி பண்ணக்கூடாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த 100 சிசி பைக்குனா லக்கேஜை வந்து மினிமமாக கேரி பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லோ சிசி பைக்குனா அந்த வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பைக்கை த்ராட்டில் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் தூக்கிட்டு போகிற லெவலாக இருக்கும். ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றிங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து ஓவராக வந்து வச்சு பேக்கில் வச்சு கட்டிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கல் இல்லை சப்போஸ் இல்லை ஏற்றினா கூட பார்த்தீங்கன்னா வண்டி ஓவராக வீலிங் பண்ணி விழுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கம்மியாக வந்து உங்கள் லக்கேஜ் கேரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போங்க. அது மாதிரி நீங்கள் லோ சிசி பைக் எடுத்து ட்ரிப்பு போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிங்கிளாகவே போங்க. அதாவது பில்லியன் ரைடர் ஏற்றவே செய்யாதீங்க. ஏன்னா வந்துட்டு நார்மலாகவே நம்ம லோ சிசி பைக் வந்து வெயிட் சொன்னால வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வெயிட்டே ஜாஸ்தி. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நான் லோ சிசி பைக்கில் போனேன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து பைக் தாங்காது, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சிங்கிளாக வந்துட்டு ஒரு ட்ரிப் போகிறதா பாருங்கள். 2 பேராக போகிறதா இருந்தால் அவங்களே ஒரு பைக் எடுத்துகிட்டு சேம் லோ சிசி பைக்காக இருந்தால் 2 பேர் தனித்தனி பைக்கில் போங்க. முடிஞ்ச அளவுக்கு பில்லியன் வேண்டாம், சிங்கிள் ரைடராக போகிறது பெஸ்ட்டு. ஓகே, அப்புறம் அடுத்த பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிள் பாயிண்ட் தாங்க. நீங்கள் வந்து எந்த பைக்கு தான் இப்போ வந்து ஹை சிசி பைக் இல்லை லோ சிசி பைக் எந்த பைக்காக இருந்தாலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்தியா இல்லை அதர் கண்ட்ரியே வேணால் உங்கள் லோ சிசி பைக் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து உங்கள் பைக் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். உங்கள் பைக்கை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்துட்டு அது என்ன பைக்கு மேலே ரொம்ப அன்பு காட்டி வந்து நல்லா பாதுகாப்பாக வந்து பார்க்குறீங்களோ எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் லாங் ட்ரிப் வேணால் எடுத்துகிட்டு உங்கள் பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா பேசிக் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். தான் நார்மலான ஒரு இந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா போகிற வழியில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக வந்து நம்ம ஒரு ட்ரிப்பை வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். அதுக்காக தான் சின்ன டிப்ஸ். ஓகே, நான் சொன்ன இவ்வளோ பாயிண்ட் தான், இதுக்கு மேலே பாயிண்ட்டே இல்லையா, இந்த பாயிண்ட் கூட பார்க்கலாமே அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு பாயிண்டாக இருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் விட்ட பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு யாராவது இல்லை வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது ஸோ வந்து அவங்களுக்கு அதுவும் தெரிய வரும். ஸோ நான் விட்ட பாயிண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் லீவ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சிம்பிள் டாபிக் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. என்ன இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் வந்திருக்காங்க, சிம்பிளாக தான் பரவாயில்ல. நான் சின்ன ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு அப்போ தான் அடுத்த அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து லோ சிசி பைக் வந்து வச்சிருக்கவங்க ட்ரிப்பு போகலாம் வேண்டாம்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோ செய்யலாம். ஓகேவா, பாய்.